ஸோ இங்கேயும் டிக்கெட் எடுக்கணும் போல் மழை வந்துருச்சு. டயரே வெடிச்சிருச்சுங்களா? அப்படிங்களா? எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர் வருமா? ஊட்டி த குயின் ஆஃப் ஹில்ஸ். நன்றி, மீண்டும் பாருங்க. ஓகே கைஸ், ஊட்டிக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஊட்டி இது வந்து ஊட்டி முடிஞ்சுங்க. இது வந்து வேற ஏதோ இது நினைக்கிறேன். இது எங்கேனே தெரியலையே, புதுசாக இருக்கே. பாருங்க மேலே மிஸ்ட்டு எப்படி பறக்குது பாருங்க. அக்கா மக்கா தரமாக இருக்குல்ல பாருங்க. பக்கத்தில் ஏதோ ஃப்ரெண்டு கால் பண்ணா இப்போது. இங்கே பரலியாருன்ட்டு ஏதோ பரலியாருன்னு பள்ளிவாசல் இருக்காமா. ஸோ அவங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமைனால நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரி, ஆனால் நம்ம வேணால் வெளியே போயிட்டு லொக்கேஷன் போட்டோன்னா போய் பார்ப்போங்க. பார்த்துட்டு அது கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகேங்க, இங்கே அவ்வளோ வேறு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கூட்டமாக இருக்குது. வெளியே போகலாம். வெளியே ஊட்டியில் தாங்க ஃப்ரெஷ்ஷாக கேரட்லாம் கிடைக்கும். இங்கே லைவாக பிரித்து இவங்க லைவாக இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க போல். ஆனால் அதனால் சரியான குளிர். எனக்கு வாயிலாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் சரியாக பேசவே முடியல. கேரளா கைஸ், என்னுடைய பேஷனுக்காக நான் இதை தேடி வந்தேன். பேஷனா? ஆமாம், நான் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். கைஸ், எதுலேயுமே சார்ஜர் இல்லை. கடைசியில் நம்ம அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணாருங்க. நம்ம அண்ணா தான் வந்துட்டு சார்ஜருக்கு வேணால் போட்டுக்கோங்க வண்டியில் அப்படின்னாரு. நம்ம பவர் பேங்க்கு, நம்ம கேமரா பேட்ரிஸு எல்லாமே எடுத்து அண்ணாண்ட கொடுத்தாச்சுங்க. அண்ணா தான் உள்ள சார்ஜ் போட்டிருக்காரு. அதனால் கொஞ்சம் சார்ஜ் ஏறட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணி முட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படிங்கிறது வண்டி எடுத்தோன்னா அங்கே ஊட்டி போயிட்டு, ஊட்டியில் நம்ம கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து குன்னூர் வழியாக போனோன்னா ஏதோ ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்காமா. ஸோ அதனால் பார்க்க அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பசங்க ஃபோன் பண்ணாங்க. ஸோ அந்த வழியில் நம்ம அப்படியே இறங்கிடலாம். ஏன்னா கோத்தகிரியோட குன்னூர் ரோடு வந்து கொஞ்சம் பக்கமாம்மா. ஸோ அப்போ அதிலேயே இறங்கிக்கலான்ட்டு தான் பிளானு. சரிங்க, நான் இங்கெல்லாம் கேமரா சார்ஜஸ்லாம் போட்டு நான் இங்கேருந்து கிளம்பும்போது அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், அப்படியே கிளம்பலாம். அண்ணங்கிட்ட இருந்து சார்ஜ் வாங்கி ஒரு தேங்க்யூ சொல்லியாச்சு. பரவாயில்லைங்க, நல்ல கரெக்டு. அப்படியே கிளம்பலாங்க. அடுத்து ஊட்டி போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். தொட்டப்பட்டா முடிஞ்சு. வழி இருக்கா? இருக்கு. ஸோ கைஸ், ஃபைனலாக முடிஞ்சுங்க. அப்படியே ஓரளவுக்கு சார்ஜரை போட்டு எடுத்துட்டேன். போகிற வரைக்கும் தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பரவாயில்லைங்க. நான் அங்கே கர்நாடகா வந்திருக்கேங்க, ஒசூர்லேருந்து. நல்லா சூப்பரான கேரக்டரு. நான் சரி போட முடியும், ஒரு சிலர் வந்துட்டு இல்லை போட முடியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பரவாயில்லைங்க அண்ணன், ஆப்ரோ இதில் என்ன இருக்குது போட்டுக்கோங்க அப்படின்ட்டு பவர் பேங்க்கு அப்புறம் கேமராவில் ஒரு 2 பேட்டரி மட்டும் எடுத்து கொடுத்து விட்டு சார்ஜர் போட்டு விட்டாச்சு. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கும். போயிட்டு நம்ம வந்துட்டு அடுத்து ஊட்டியில் போய்ட்டு அப்படின்னா நம்ம சாப்பிட நிப்பாட்டுவோம். அப்போ கொஞ்சம் நேரம் போட்டு விட்டால் நம்ம ரிட்டன் வீட்டு போகிற வரைக்கும் கவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தாங்க நல்லா கூட்டம் வந்துட்டுருக்கு. நான் கேமராவை சார்ஜ் போட்டிருந்தேன்னா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பசங்கக்கிட்ட ஒரு லொக்கேஷன் கேட்டிருந்தேன். இங்கேருந்து ஏதோ போகிற வழியில் வந்து நம்ம இப்போது கோத்தகிரி வழியாக தான் நம்ம மேலே ஏறணும். ரிட்டன் இறங்கும்போது குன்னூர் வழியாக இறங்க சொல்கிறாங்க. அங்கே இறங்கும்போது வந்துட்டு நம்ம வர்ற வழியிலேயே வந்துட்டு ஏதோ ஃபேமஸான ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்காமா. ஸோ அதனால் அப்போ அதையே விசிட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. ஸோ நம்ம அப்படியே அதுக்கும் போயிடலாங்க. அப்படியே அதுக்கும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புனா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸுங்க தொட்டப்பட்டால். எனக்கு குளிர் நடுங்குது. சரி குளிர் தெரியலையா எனக்கு இந்த ஜர்க்கின் இதெல்லாம் போட்டனால. சரி ஓகே எல்லாத்தையும் கழட்டிடுவோம், கொஞ்சம் நேரம் கழட்டி வைப்போன்ட்டு கழட்டி வச்சா ஐயோ ஒரு செகண்ட் நடுங்க ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னும் அது நடுக்கம் தான், எனக்கு வாயெல்லாம் அப்படியே வதுறது. இதில் வேறு என் முடி வேறு ஆல்ரெடி ஸ்ட்ரைட்டிங் பண்ணியிருந்தேன்னா குளிர் டைமு அது ரொம்ப நேரம் ஹெல்மெட்டே போட்டிருக்கனால ஃபுல்லாகவே படுத்துருச்சு. அதை பார்த்தா அப்படியே அப்துல் கலாம் மாதிரியே ஆயிடுச்சு என் மண்டை. அங்கே பார்த்தீங்கன்னா நான் அங்கே சூப்பராக டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இந்த நம்ம பஸ் இருக்கிற ட்ராவல்ஸில் அதை நல்லா டிஜே செட்டப்பில் போட்டு ஸ்பீக்கர்லாம் அட்டி தரமாக இருந்துச்சு. போட்டு எல்லாம் கேரளாக்காரங்க எல்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜ் பாட்டு போடுறாங்க. ஃபஸ்ட்டு கேரளா மலையாள சாங் போட்டாங்க. போட்டோன்னு இருக்கிற கேரளா கைஸ் எல்லாருமே போயிட்டாங்க. போயிட்டு சரியான ஆட்டம்.
ஆனால் அதெல்லாம் கவர் பண்ண முடியல. ஏன்னா நம்ம லக்கேஜ் எல்லாம் வண்டியிலே வச்சுருந்தோமா, அப்புறம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போனோம். அதனால தான் அப்புறம் கேமரா பேட்டரி எல்லாமே கழட்டிட்டேன். சரி ஃபோனை மட்டும் போய் எடுத்துகிட்டு வரலாம்னு பார்த்தேன். சரி இப்போ எல்லாத்தையும் தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். வண்டி எடுக்கிற வரைக்கும் இருப்பாங்க. பார்த்து இப்போ தான் கரெக்டாக ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ணிட்டு அவங்க அப்படியே எல்லாருமே உள்ளே கிளம்புனாங்க. நம்ம பரவாயில்லங்க, போயிட்டு வந்துட்டோம் நேரத்தில் உள்ளேயே. ஏன்னா போனாட்டி போகும்போது இல்லைனால உள்ளே நகர் கூட முடியல, அந்தளவுக்கு சரியான கூட்டம் வேறையா. கூட்டம் இல்லாதனால எப்படியோ ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இப்போ தான் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். இன்னொரு சம்பவம்னா, நம்ம தொட்டப்பட்ட என்ட்ரன்ஸ் வரும்போது கேமரா ஃபுல்லாகவே டோட்டல் நாய்ஸ் ஆகி போச்சுங்க. அதில் ஒன்றுமே தெரியல, ஏதோ ஒரு அளவுக்கு தெரியுது. ஃபுல்லாகவே ஃபாக் அடிச்சிருச்சு அந்த லென்ஸில். அதை நான் கிளியர் பண்ணவே இல்லை. அதனால தான் சரின்ட்டு, சரி அடிக்கடி அப்பப்போ கேமரா தொடச்சே ஆகணும். அதனால தான் நான் அங்கே கம்முன்னு இல்லாமல் கேமராவுக்கு கேப் தூக்கி போட்டு விட்டேன். ஸோ அப்படியே போயிடலாங்க. நம்ம கிளச்சை மட்டும் பிடிச்சா போதும், ஜம்முன்னு போயிட்டே இருக்கலாம். என்ன ப்ரோ லாக் ஆனுங்க? ஆமாம் ப்ரோ, ஒன் டே லாகு அப்படின்னு. நெக்ஸ்ட் இங்கே அப்படின்னாங்க. அப்படியே அவர்கிட்ட சும்மா அப்படி சொல்லி பேசிட்டு அதுக்கு ஒரு ஓகேன்ட்டு அவருக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ தான் எல்லாம் வராங்க, உள்ளே வாருங்க. இப்போ தான் எல்லாமே உள்ளே போகிறாங்க. பைக் ரேஸ் நம்ம வரலாம்னு நினச்சோம்ல, அங்கே என்ட்ரன்ஸ் நம்ம போகும்போது எல்லாம் அங்கே உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அங்கே பைக் ரேஸ் ஒரு 4 பேர் பார்த்தேன். சரியான குளிரனா, நல்ல கிளைமேட். நல்ல வேலைங்க அடித்து மழை பெய்யலைங்க. இந்த மாதிரி நல்லா சின்ன தூங்குறதுனால பிரச்சனை இல்லை. அடித்து பெஞ்சாதான் நம்மளால சரியாக வீடியோவும் எடுக்க முடியாது. நம்ம ஓட்டுறதே ரொம்ப கஷ்டங்க. அவர் திருப்பூர்ல வரீங்களானாலும் ஆமாம் டக்குன்னு லொக்கேஷன் போட்டாரா. லொக்கேஷன் போட்டோம்னா 120 கிலோமீட்டர் காட்டுச்சு. ஆனால் 120 கிலோமீட்டர் எப்படி சோலோவா இல்லை, இங்கே அப்போ யாரையுமே காணோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நான் சோலோவாக தான் ப்ரோ வந்திருக்கேன்னு. சோலோவாக வந்திருக்கீங்களா, வேறு லெவல் ப்ரோ அப்படின்ட்டு அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் கேட்டாங்க. யூடியூப் சேனல் போட்டு கொடுத்தோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. ஒரு சப்ஸ்கிரைப் வந்துருச்சு நமக்கு போன உடனே புதுசாக. இதெல்லாம் மலை சரிவோ, ஃபுல்லாக மண்ணு சரிஞ்சிருக்கு பாருங்க. வியூ பாயிண்ட் மாதிரியே தெரியுது. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு ஒயிட் ஆங்கிள் பார்க்கவே இல்லை பார்த்தீங்களா. இப்போ டவுட்டுங்க, இப்போ நம்ம ஊரில் எல்லாமே வந்து இந்த ஜொமேட்டோ ரேப்பிட்டோ இதெல்லாம் இருக்கும். ஊட்டிலலாம் அந்த மாதிரி இருக்குமா? எனக்கு அதோ ஒரு டவுட். ஸோ வந்துட்டோங்க ஊட்டி. இதில் ஸ்ட்ரைட்டாக தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் அந்த லைனை விட்டு வெளியே வந்துட்டாருங்க. அதனால போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டாங்க போல். ஸோ அது மைசூருங்க, மைசூர் அந்த ரூட்டு போகிறது. அண்ணே ஒரே நிமிஷம் பூந்துடுறேன். ஐயோ நம்ம இண்டிகேட்டர் போடலையா, அதனால் அவரே கன்ஃபியூஷன் ஆகிட்டார். டக்குன்னு அவர் ரைட்டு வந்துட்டார். நம்ம போகிறதே இந்த ரோட்டில் தானே. ஸோ பஸ் ஸ்டாண்ட் இங்கே தான் எங்கேயோ இருக்கும். இது ஃபுல்லாக வந்து ஊட்டியோட, நம்ம எப்படி நம்ம டவுனில் இருக்குல்ல அந்த மாதிரி இது ஊட்டியில் வந்துட்டு இந்த மாதிரி எல்லாமே எல்லா கடையும் இருக்கும். இங்கே யாருங்க இவங்க நடு ரோட்டில் நின்றுருக்காங்க? ரைட்டு, தம்பி நம்மளை பார்த்து சிரிக்கிறாப்புல. ஸோ நம்ம பிக்சர்ஸ் நல்லா பயங்கரமாக தெரியுது. ஸோ இதில் போயிட்டு நாங்கள் மேலே ஏறினோங்க போன வாட்டி. இன்னும் உள்ளே போகணும்னு நினைக்கிறேன் அநேகமாக. இங்கே தான் வந்த மாதிரி தெரியுது, பட் சரியாக தெரியல. பார்ப்போம் எங்கே போகுது. ரூட்டுக்கு இது மாறிட்டோமா இல்லை இன்னும் போகணுமா? ஒன்றுமே புரியலையே. இங்கே தான் எங்கேயோ ஒரு பக்கம் கடை இருக்கும். இருங்க அப்படியே போய் பார்ப்போம். இருங்க எனக்கு சரியாக மறந்துடுச்சு. அது கொஞ்சம் மேடு மாதிரி தான் ஏறும். இங்கே தான் எங்கேயோ இருக்கும். லெஃப்ட் சைடில் தான் அந்த கடை இருக்குங்க. லெஃப்ட் சைடில் இதுவா? இது மாதிரியே தெரியலையே. இங்கே இருக்குங்க, பார்த்து வச்சுங்க, கடை இருக்கு. ஸோ இதுதான் நம்ம அண்ணனோட கடை. நான் வரைக்கும் இருக்கானா? கிலோ எவ்வளோ?
180ங்களா? கிலோ 180 ஆமாம். 2 கிலோ வாங்கிட்டு போய்க்கலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இதாங்க கடை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த படகு இல்லத்துலேருந்து ரைட் சைடில் வரணும், ஒரு சின்ன ரோட்டை ஒட்டி வந்தீங்கன்னா கரெக்டாக இங்கே வண்டியெலாம் நிறைய நிற்குங்க. இதான் கடை. எனக்கு இதான் லொக்கேஷனு. நானும் இங்கே தான் வருவேன். ஸோ இருங்க உங்களுக்குள்ளே காட்டுறேன். நான் சாக்லேட் இருக்காண்ணா? சாக்லேட் எவ்வளோ வருது? 1/4 கிலோ 150ங்களா? சரி, எவ்வளோனாச்சு? 360ங்களா? நான் போட்டாச்சு. ஓகே கைஸ், வந்த வேலை முடிந்தது. ஊட்டி வரைக்கும் வாங்கியாச்சு. ஊட்டி கிளம்புவோமா? சரிங்க, போகும்போது ஒரு நல்ல கடையை பார்த்து சாப்பிட்டு போயிடலாம். ஸோ வெற்றிகரமாக ஊட்டி வரைக்கும் வாங்கிட்டோம். அடுத்து நம்ம பையனுக்கு கால் பண்ணி எந்த ரோடுன்னு கேட்போங்களா? டவர் இருக்கு இங்கே. ஹலோ ரில்வானே, நம்ம ஊட்டி வரைக்கும் வாங்கின இடத்துக்கு வந்துட்டோம்டா. இப்போ அதுலேருந்து எப்படி ஒரு 3 ரோடு 4 ரோடு பக்கம் பிரியுது. ரவுண்டால நிற்கிறேன். குன்னூரா? நீலகிரி மவுண்டன் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அது பக்கத்தில் ஒரு ரோடு போகுது. இது கேட்கட்டுமா? ஒரே நிமிஷம் அப்படியே, ஒரே நிமிஷம். அண்ணா குன்னூர் ரோடு எதுங்கண்ணா? குன்னூர் ரோடு இதில் போய் லெஃப்ட்டுங்களா? சரி ஓகேங்கண்ணா. ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் ஆமாண்டா. சரிங்கண்ணா. சரி, நான் குன்னூர் ரோட்லேயே ஸ்ட்ரைட்டாக வரணுமாடா? இப்போ நான் லொக்கேஷன் என்னன்னு போகிறது? குன்னூர்னு போட்டால் போதுமா? வரலையாரா? சரி ஓகே, அந்த லொக்கேஷனுக்கு நான் போகிறேன். ஓகே டன். சரி, அப்போ அங்கேருந்து போயிட்டு அப்புறம் ரிட்டர்ன் கூட அங்கேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு லொக்கேஷன் போட்டு வந்துடுறேன். அப்படியா? சரி ஓகேடா. சரி, நான் அதிலே போகிறேன். ஓகே. ஸோ கைஸ், நம்ம ஃப்ரெண்டு சொன்ன ஒரு லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காங்க. அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டா இந்த லொக்கேஷன் தான். என்னங்க 1 hour காட்டுது? 35 கிலோமீட்டர் காட்டுதுங்க. எங்க காதல் ஜோடிகள் இருக்காங்க. ஐயோ, 25க்கு ரீச் ஆகும்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம எதுக்கும் 33ல் தாங்க போயிட்டு இருக்கோம். பொறுமையாகவே போய்க்கலாம், அது நல்லது. போயிட்டாங்கூடி அண்ணங்கடையில் ஏதாவது பார்த்துட்டு டக்குன்னு சார்ஜரை போட்டு விட்டுடலாம், கொஞ்சம் நேரத்துக்கு யூஸ் ஆகும். இதுலேருந்து ரைட்டுங்க நம்ம. ஒவ்வொரு சப்போர்ட்டு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிஃபிகேஷனாகவே இருக்கும். பஸ்ஸு பயங்கரமாக இருக்குது பாருங்கள். சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குங்க ரோடு. ஜெய்குர் குழந்தைங்க அழகாக கார் மேலே ஏறி போகிறாங்க. சரிங்க, மாடிஃபிகேஷன்னா கேரளாக்காரங்க. சும்மாவா கேரளாக்காரங்கன்னா? ஆமாம், ஊட்டி த குயின் ஆஃப் ஹில்ஸ். நன்றி, மீண்டும் பாருங்க. ஓகே கைஸ், ஊட்டிக்கு ஒரு பாய் சொல்லிடுங்க. அவ்வளோதான். ஊட்டி இது வந்து ஊட்டி முடிஞ்சுங்க. இது வந்து வேற ஏதோ இது நினைக்கிறேன். இது எங்கேனே தெரியலையே, புதுசாக இருக்கே. பாருங்க மேலே மிஸ்ட்டு எப்படி பறக்குது பாருங்க. அக்கா மக்கா தரமாக இருக்குல்ல பாருங்க. அடிபொலியாக இருக்குங்க மிஸ்டெல்லாம். இங்கே அங்கே ஒன்றுமே தெரியல, அங்கே ஃபுல்லாகவே மூடிடுச்சு. இங்கே ஒரு அளவுக்கு தெரியுது. இங்கே ஒரு ஜீப் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. என்னங்க நம்ம நேரம் பார்த்து இங்கே கடையில எதுவுமே இல்லை. ஏதாவது சாப்பிடலான்னு பார்த்தா சரி கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். ஏதாச்சும் பாருங்க, வேறு லெவலில் இருக்குங்க.
சொர்க்கம்னா இதாங்க சொர்க்கமே. பரவாயில்லையே, இந்த ரூட் நல்லா தான் இருக்கு. நான் கூட அவ்வளோக்கா இருக்காதுன்னு நினச்சேன். பரவாயில்லைங்க. ஸோ ட்ராவலர்ஸுங்க ஃபுல்லாக ட்ராவலிங் பண்ணுறாங்க போல். எந்த ஊரும் தெரில, நம்பர் பிளேட் வாங்க மறந்துட்டேன். வருவாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம போகிறதே பொறுமையாக தானே போகிறோம். அவங்க எப்படி இருந்தாலும் நம்மளை ஓட்டை கடிப்பாங்க. அப்போ பார்த்துடலாம். ஓகேவா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன். சரியான சிக்கலில் மாட்டிக்கிட்டேங்க. நம்ம கேமராவில் மெமரி ஃபுல்லாகி போச்சு. நான் தான் சோனமுத்தா சோனமுத்தா சொன்னேன். ஃபுல்லாக அது தொடர்ந்து ஆன்லேயே வச்சனால மெமரி ஃபுல்லாகி போச்சுங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறது, ஒரு இடத்துல நின்றுட்டு கேமராவில் இருக்கிற எல்லா ஃபுட்டேஜையும் இப்போ ஃபோனுக்கு மாற்றிட்டு இருக்கேன். நான் எல்லாம் மாற்றி முடிச்சுட்டு அங்கே அப்படியே உங்களுக்கு போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், இங்கே பாருங்கள், என்னால் வந்துட்டு இப்போதைக்கு கேமராவில் வந்துட்டு கவர் பண்ண முடியாது. ஸோ நான் கேமராவில் இருக்க ஃபுட்டேஜ் எல்லாமே நான் டக்குனு ஃபோனுக்கு மாற்றிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், போகும்போது இப்போ அருவி மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் நல்லா இருக்குங்க. நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்க. போயிட்டு தான் ஏதோ கடையை பார்க்கணும். ஸோ தாண்டூருங்கிற ஏரியா கிட்ட இருக்கோம் நம்ம இப்போது. ஓகேங்க, நம்ம அடுத்த ட்ரிப்பு அப்படியே இங்கே ஒரு ஸ்டாப்பிங் போட்டாச்சு. போட்டு இங்கே பக்கத்தில் கடையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சார்ஜர் போர்டு கொடுத்துருக்கோம் எல்லாமே. மாப்பிள்ளை நிற்கிறான். மாப்பிள்ளையோட மெமரி கார்டு ஃபோனில் இருக்குது. ஃபோனில் வந்து ஓடிஜி கனெக்ட் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கேன் ஃபுட்டேஜ் எல்லாமே ஃபோனுக்கு. இப்போ தான் சாப்பிட்றோங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. உங்களுக்கு இன்னும் ஒரு 23 கிலோமீட்டர் காட்டுது. நான் உங்களுக்கு அப்படியே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ், ஒரு வழியாக எப்படியோ அந்த ஃபோனில் இருந்து எல்லாத்தையும் தூக்கி கேமராவில் இருக்கிறதெல்லாம் ஃபோனில் மாற்றி விட்டேங்க. அக்கா கடையில் இப்போ தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அக்கா கொண்டா ஃபோனில் சார்ஜ் போட்டுக்கிறேன்னு சொல்லி அவங்க ஃபோனில் வச்சு எல்லாத்தையும் சார்ஜ் போட்டாச்சுங்க. இப்போ வேறு நம்ம ஃபோன்லேயே வேறு 4% தான் இருக்குது. போயிடுவோம் நினைக்கிறேன். இன்னும் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் பக்கம் போகணுங்க நம்ம. ஸோ எனக்கு மண்டை காஞ்சி போச்சு ஒரு செகண்டில். என்னடா இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு. நடக்கிறது தான். நம்ம இன்னொன்று 4K எடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நம்ம எல்லா வீடியோ 5K வச்சு எடுத்துருக்கோம். இதில் வேறு பேட்டரி சேவர் மோடு போட்டாச்சு. ஸோ நான் சரியான சட்டை சீக்கிரங்க. எனக்கு என்னடா அது இப்படின்ட்டு ஆகிருப்போச்சு. ஏன்னா எடுக்கிற வீடியோஸ் எல்லாமே நான் வந்துட்டு 5K எடுத்துட்டேன். அதனால தான் வந்து டக்குனு எனக்கே ஆச்சரியமாகி போச்சு. ஏன்னா 128 GB ஸ்டோரேஜ் இருந்துச்சு, அதுக்குள்ளேயுமே எல்லாமே காலி ஆயிடுச்சுன்ட்டு. கடைசியில் பார்த்தா தெரியுது எல்லாமே 5K ரெக்கார்ட் ஆகிருக்குங்க. ஒரு நிமிஷம் வீடியோ ஒரு ஜிபிக்கு எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட 4 நிமிஷம் வீடியோவே 4 GB. அப்புறம் டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்ல வேலை ஃபோனில் போட்டு விட்டேன். ஃபோன்லேயே லேட் ஆச்சு ஏறக்கு. ஒய்ஃபை கனெக்ஷன் போட்டோன்னா கிட்டத்தட்ட நான் 3 நாளாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கணுங்க. ஓடிஜி வச்சு நான் டக்குன்னு மெமரி கார்டு கழட்டி என் ஃபோனில் போட்டு எல்லாத்தையும் ஒரு வழியாக எடுத்து விட்டுங்க. அதனால் டக்குன்னு இதாகிடுச்சு. இப்போ பவர் பேங்க்கில் ஒரு 75% இங்கே சார்ஜ் போட்டு விட்டேன். கேமராவுக்கு 2 பேட்டரி போட்டு விட்டாச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 50 GB பக்கம் ஃப்ரீ பண்ணி வச்சாச்சு. நமக்கு தாங்குமான்னு தெரில. பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுப்போங்க. இப்போ பாருங்கள், மிஸ்ட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாகவே இந்த ரெயின் மழை ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குது தொடர்ந்து. சரி, ஓகே கைஸ், நான் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி போய்ட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கைஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் ஃபுல்லாகவே பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் தான் வரும்ன்ட்டு. இந்த மாதிரி மரம் ஏற்றிட்டு போகிற வண்டி, மண், இந்த மேலே ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அது எல்லாமே இந்த ரோட்டில் தாங்க வரும். இங்கே பாருங்கள், முன்னாடி போகிறது காய்கறி வண்டி எல்லாமே மேக்ஸிமம் அதான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த வண்டி வரும். ஆனால் இன்னும் இங்கே ஓவர்டேக் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இங்கே பார்த்தீங்களா லைனாக இந்த மாதிரி வண்டி வந்துட்டே தான் இருக்கும். அதனால் வந்துட்டு தான் 2 வீலர் பாருங்கள், மேக்ஸிமம் 2 வீலர் வரவே வராது இந்த ரோட்டில். மேக்ஸிமம் காரு இந்த மாதிரி அதிகமாக இந்த மாதிரி வண்டி தான் வரும். 2 வீலர் வந்துச்சுன்னா தானே உங்களுக்கு இதாகும். அதனால் 2 வீலர் மட்டுமே எல்லாம் அதில் மாற்றி விட்ருவாங்க. நம்ம மார்னிங் ஏறணும் பார்த்தீங்களா கோத்தகிரி ரோடு, அந்த ரோட்டில் ஏற்றிடுவாங்க அப்படியே. ஸோ மற்றபடி ஃபுல்லாகவே எல்லாமே இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் இந்த ரோட்டில் வரும். ஸோ ஏதோ ரோடு வேலை செஞ்சுட்ருக்காங்க போல். இல்லைங்க, இந்த இது கட்டிகிட்டு இருக்காங்க பாலம் மாதிரி. ஸோ நமக்காக வழி விட்டுருக்கேன், இது ஓடிடலாம்.
ஸோ பார்த்தீங்களா கிளைமேட் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ இவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க வேலையெல்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அதோட ஹேர்பின் பெண்டெல்லாம் கொஞ்சம் நல்லா பயங்கரமாக இருக்குங்க. அது நம்ம அவ்வளோக்கா ஒன்றுமே தெரியல. இவருக்கு மொத்தம் 14 ஹேர்பின் பெண்டு. அதில் இப்போ நம்ம 6வது பெண்டு தாண்டி இருக்கோம். இன்னும் நிறைய பெண்டு இருக்குது. இன்னும் மேலே ஃபுல்லாகவே மிஸ்டாக தான் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ பாருங்கள் ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே. நம்ம கீழே இறங்கிட்டோம் கொஞ்சம். ஸோ ஆனாலுமே அதோட மிஸ்ட்டு லைட்டாக இருக்குது நமக்கும். அது சரி பெருசாக தெரிஞ்சுக்கல. சொல்லி வாயமுள்ள வந்துருச்சு பாருங்கள். பயங்கரமாக இருக்கு பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. அப்படியே எவ்வளோ பெரிய மலை. நம்ம அங்கேருந்து வந்திருக்குமா பாருங்க கைஸ். அங்கேருந்து நெட்டு குத்தில் மேலே வரைக்கும் இருக்குது. மேலே டவர்லாம் தெரியுதுங்க எனக்கு. முக்கால்வாசி இங்கே ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் வண்டி பார்த்தீங்களா. ஸோ கைஸ் அங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே வந்து ஒரு நீர்வீழ்ச்சி. அங்கே மலை உச்சியிலேருந்து வருதுங்க மேலே உங்களுக்கு இருங்க. ஐயோ அண்ணா வந்து காட்டுறேன். கவர் ஆகுதா பார்த்தீங்களா. பயங்கரமாக இருக்குல்ல வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இது வந்து அப்படியே மேல் மலையிலேருந்து கீழே வரைக்கும் தண்ணி ஊற்றுதுங்க. ஸோ இன்னும் 7.6 கிலோமீட்டர்ஸ். ஆனால் சொன்ன மாதிரி ரோடு நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா நீள அகலமாக இருக்குது. அதான் சொல்கிறேன்ல அந்த பெரிய வெஹிக்கிள்ஸ் போகிறதுக்காகவே நல்லா ரோடு கொஞ்சம் லென்த்தாக பண்ணியிருக்காங்களா அதனால. ஸோ இதில் நம்ம அசால்ட்டாக போகலான்னு நினைக்கிறேன். நீ நம்ம அந்த வழியாக ஏன்னா அது ரொம்ப என்ன சொல்கிறது ஒட்டி இருங்க. அது இதுனா நமக்கு பிரச்சனையே இல்லை பார்த்தீங்களா. இது ஏர்பின் பெண்ட் இருக்குது தான். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு எல்லாமே கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். அதனால் அசால்ட்டாக இதில் போகுதுங்க வண்டி எல்லாமே. எந்த ஒரு டிராஃபிக்கோ எதுவுமே ஆகாது. நம்ம பாட்டுக்கு நீட்டாக அப்படியே வண்டி எடுக்கிறோமா ஜம்முன்னு பறந்துக்கிட்டே இருக்கலாங்க. ஸோ நம்ம அந்த லொக்கேஷனில் பார்த்தா பரலியார் வந்துட்டோங்க. இதான் பரலியார். ஸோ எங்கே இந்த மசூதி இருக்குதுன்னு தெரியல. ஒரு பெண்டு எடுங்க சொல்லுதுங்க. இங்கே தான் எங்கேயோ அந்த மசூதி இருக்குது போல். பார்ப்போம் அந்த மசூதி எங்கே இருக்குது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இறங்கிட்டோங்க. ஓ இதுதான் அந்த மசூதின்னு நினைக்கிறேன். நேமாக கீழே இருக்குது பாருங்கள். பரலியார் இருக்கு. இதுதான் நினைக்கிறேன். ரைட் சைடில் ஒரு கீழே இருக்குங்க. ரைட் சைடில் இருக்குன்னு போட்டிருக்கு. இதுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியலையே. ஸோ இதுதான் அந்த மசூதிங்க. செடியெல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா செடிஸ் எல்லாம் இருக்குங்க. ஸோ செக் போஸ்ட்டு போலங்க. நம்ம தாண்டியே வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. அந்த மசூதி அங்கே தான் எங்கேயோ காட்டுது லொக்கேஷனு. ஆனால் அந்த மசூதியை காணவில்லை. ஸோ இங்கே பார்த்தீங்களா நட்டு காட்டுக்குள்ள பிரிட்ஜு கட்டி வச்சுருக்காங்க. வேறு லெவலில் இருக்குல்ல பிரிட்ஜு. நல்லா தாண்டா இருக்குது. ஆனால் என்ன ரொம்ப பழசாக இருக்குங்க. எனக்கு போகிறக்கே பயமாக இருக்குது. ஸோ நம்ம பூந்து போயிடலாங்க. என்னாச்சு தெரியல தள்ளிட்டு போயிட்டுருக்காரு. ப்ரோ என்னாச்சு ப்ரோ? டயரே வெடிச்சிருச்சுங்களா? அப்படிங்களா? எவ்வளோ தூரம்? 1 கிலோமீட்டர் வருமா? அப்படிங்களா? அப்படியா? சரி. ஆமாம் உட்கார முடியாது. ஆமாம் சரி. அதான் ஆமாம் சரி ஓகே ப்ரோ. சரி பார்த்துப்போங்க. ஸோ கைஸ் அந்த அண்ணன் வண்டிப்பா அவங்க டயர் வெடிச்சிருச்சாமாங்க. நான் சரி பெட்ரோல் தான் இருக்காது நம்ம டோக் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா டயரே வெடிச்சிருச்சுங்களாம்மா. அதனால் அப்புறம் அவர் இன்னும் 2 பெண்டு தானேம்மா. 2 பெண்டில் ஏதோ கடை இருக்குங்களாம்மா. சரி அப்போ நம்ம என்ன பண்ண முடியும். நம்ம டோக் பண்ணுற மாதிரி தாங்க டோக் பண்ணி விட்டுடலாம். பார்த்தா டோக்கும் பண்ண முடியாது. ஏன்னா வண்டி ஆல்ரெடி டயர் வெடிச்சிட்டு உட்கார முடியாது. அதனால் சரி அவங்க அண்ணா யாரோ ஃபோன் பண்ணியிருக்காங்க போல் வராருங்களாம்மா. அதனால் சரி நம்ம இப்போ கிளம்பியாச்சுங்க அப்படியே. சரிங்க. ஸோ கைஸ் இது வந்து எலிஃபண்ட் மூவ்மெண்ட் ஏரியாவுமா. அதாவது இங்கே எலிஃபண்ட் கிராசிங் பண்ணுவோமா. அடே ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். டேய் அப்புறம் செஞ்சீங்களா பாத்ரா. நானும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 3-4 போர்டு பாட்டேங்க. நானும் கிராஷ் பண்ணி பார்க்குறேன். கிராஷே பண்ண மாட்டேங்குதுங்க. அன்றைக்கி நம்ம ஊட்டியிலேருந்து ஹில்ஸ் கீழே இறங்கிட்டோமா. ஸ்ட்ரைட் ரோடாக இருக்குங்க. பெண்ட் எதுவுமே இல்லை. எலிஃபெண்டே போட்டுருந்துச்சா. நானும் எங்கடா எலிஃபெண்டே வந்தால் நல்லா இருக்குமேடான்னு பார்த்தேன்.
இல்லை, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க. கல்லடியே கல்லாரம். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஹில்ஸ் விட்டு இறங்கிட்டோன்னு நினைக்கிறேங்க. ஆமாம், நம்ம ஹில்ஸ் விட்டு இறங்கியாச்சு. இந்த ரோடு வந்தனால எனக்கு புதுசு ஃபஸ்ட் டைம் வரனா ஒன்றுமே தெரியல பாருங்கள். ஸ்ட்ரைட் ரோடே வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து பிளாக் தண்டர், இதான் மேட்டுப்பாளையம் பிளாக் தண்டருங்க. ஸோ நமக்கு இங்கே ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் வரணுங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த ஊட்டி மேட்டுப்பாளையத்தோட பிளாக் தண்டரை பார்த்துருக்கேன். ஐயோ இருங்க, பார்த்தா இருக்குது. நல்லா பெருசாக தான் இருக்குங்க. நான் கரெக்டாக இங்கே தான் வச்சுருக்காங்களா? நானே இப்போ தான் பார்க்குறேன் பிளாக் தண்டரு. சரி, ஒரு நாள் வந்துடுவோம். ஸோ எத்தனை பேருக்குள்ள பிளாக் தண்டர் வந்திருக்கீங்க? உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நான் பிளாக் தண்டர் வந்தது இல்லைங்க. நான் வரணும்னு பார்த்துருக்கேன், பட் நான் வந்ததில்லை. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அதுக்கு வந்து அவங்க பர்த்டே டேட்டை வச்சுட்டு நம்ம வரும்போது ஒரு டிக்கெட்டுக்கு இன்னொரு டிக்கெட் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாமாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி போவோமா அப்படின்னாங்க. அன்றைக்கி பார்த்து ஒர்க் நமக்கு ஓவராக இருந்ததுனால அப்புறம் இல்லை வரலை அப்படின்ட்டு. ஸோ அதனால் விட்டுட்டாங்கங்க. அதனால் அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க, பசங்க மட்டும். நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி பிளாக் தண்டர் வந்துடுவோம் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து. ஆனால் இப்போ சீசன் டைம் மேக்ஸிமம் இப்போது 1000க்குள்ளே வரும். 1000 வந்துடும் நினைக்கிறேன் அநேகமாக. சீசன் இல்லாத டைம்னா 850 900 அந்த சம்திங் தான் சொன்னாங்க. சீசன் இருக்கிறனால எப்படி இருந்தாலும் ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ கைஸ், நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோங்க. நம்ம போகும்போது அந்த ரூட்டில் போனோம், வரும்போது அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க ரூட்டில் வந்துருக்குங்க. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. நான் ஒர்த்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் எனக்கு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்குது. ஓப்பனாக சொல்லணும்னா அவன் அப்பயே சொன்னான், நீ போயிட்டு வந்தீங்கன்னா பாடுறா உனக்கு வேகமாக வந்த மாதிரியே இருக்குண்டா அப்படின்னா. ஆனால் அதில் வந்ததுன்னா கண்டிப்பாக நமக்கு ரொம்ப லேட்டாக இருக்குங்க. இதில் வந்துட்டோம். ஆனால் என்ன மணி 1:45 தான் ஆச்சு. அதுக்குள்ளேயும் மேட்டுப்பாளையம் ரீச் ஆகிட்டோமே. அதை நினச்சாதான் கொஞ்சம் சிரிப்பாக இருக்குது. சரிங்க, நம்ம வீட்டுக்கு போனால் கரெக்டாக இருக்கும். போய் ஸோ லொக்கேஷன் வேறு சரியாக தெரியல, இது எங்கே இருக்குன்னு தெரியலங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த ஊரில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அவினாசியே போட்டுருமா? 41 கிலோமீட்டர் காட்டுதுங்க அவினாசி. ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட் எடுத்தோன்னா நம்ம மெயின் ரோடு ஜாயின் பண்ணிடலாமாம்மா. ஸோ வாங்க போகலாம். ஸோ கைஸ், எப்படியோ நம்ம கரெக்டாக அவினாசி ரோடை பிடிச்சிட்டோங்க. அன்னூர் மேட்டுப்பாளையம் டு அவினாசி ரோடு. இந்த ரோடு தான் நம்ம காலையில் அந்த ரோடு. எப்படியோ இந்த ரோடு கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு இனி மேப்பு தேவையில்லைங்க. ஐயோ சம்பவமே போச்சுன்னா. ஸோ சிறப்பான சம்பவங்க. அல்டிமேட்டு வயர் போய் கீழே மாட்டிக்கிச்சுங்க. பவர் பேங்கோட வயரு இந்த எட்ஜில் போய் மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. வயரை காப்பாற்றியாச்சு. என்னடா சார்ஜ் ஏறவே இல்லையேன்னு பார்த்தேன். நான் இந்த வயரை கவனிக்கவே இல்லைங்க. ஃபுல்லாக டிராஃபிக் ஆகுதுனால நான் வயரை கவனிக்கலையா. நான் பாட்டுக்கு அதான் அப்புறம் வந்துட்டேன் வேகமாக. இப்போ தான் தெரியுது வயரை கழட்டு கிடக்குதுன்ட்டு. சரிங்க, நான் அப்படியே கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ எதுக்கு இந்த மழை வந்துச்சுன்னே தெரியலிங்க. வந்துச்சு, நான் டக்கு இன்னொரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே அப்படியே உள்ள விட்டு போட்டு போய் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு சரி வண்டி எடுக்கலான்னு எடுத்தால் மழை டோட்டலாகவே நின்று வச்சுங்க. வீட்டிலேருந்து அம்மா கால் பண்ணாங்க. அங்கே நம்ம திருப்பூர் சைட்லாம் ஃபுல்லாக சரியான மழையாமா, அடிச்சு பெஞ்சிட்ருக்கு, பார்த்து வா அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு நம்ம போட்ட பிளான் வேறங்க. நம்ம 3 மணிக்கு 3:30க்கெலாம் வீட்டில் இருப்போம்னா மணி போய் 3 ஆகி போச்சுங்க. சரிங்க, இது மழை நிற்கிற மாதிரி தெரியல. நம்ம கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். ரொம்ப வந்துச்சுன்னா அப்படியே வரும் ஒதுங்கிடலாங்க. ஏன்னா ஒரு இடத்துல இன்னும் லேட் ஆயிரும். நம்ம அப்படியே கிளம்புவோம். ஏன்னா இது நிற்கிற மாதிரி தெரியல. இது கொசு மலை மாதிரி தாங்க. அந்த அப்படியே எப்படின்னு சொல்கிறது, இந்த நம்ம ஏர் கூட ஸ்ப்ரே பண்ணால் ஒரு மாதிரி அப்படியே புள்ளியாக ஒரு பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி இருக்கிற மழை தான். அதனால் இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் நம்மக்கிட்ட ஆக்சசரிஸ் எல்லாமே நினைதுங்க. என் ஃபோன்லாம் மழையில் நினைஞ்சிச்சுன்னா சார்ஜரே ஏறாதுங்க ஒரு 2 மணி நேரத்துக்கு. ஆல்ரெடி சார்ஜ். ஸோ ரவுண்டானா வந்துட்டோம். ஸோ இதான் கைஸ் கணக்கும்பாளையம் ரவுண்டானா.
vlog-ஐ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி மறக்காமல் நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக தான் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு நான் வந்திருக்கேன், எடுத்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து எங்கே போகலான்னு மறக்காமல் இந்த வீடியோலே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஒரே இடத்துக்கு போகிற கமெண்ட் பண்ணுறீங்களோ அடுத்தடுத்துக்கு அது கண்டிப்பாக கிளம்பிடலாம். ஓகே, வீடியோவையோட முடிச்சுக்கலாமா?